ஈரான் வலுவா அமெரிக்கா கையில சிக்கிருச்சு. அப்படிதான் இப்ப வரக்கூடிய தகவல் பூராமே இருக்கு. அதைத்தான் விரிவா பார்க்க போறோம். கமேனி அரசாங்கத்தை துரத்தி விடுறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படிங்கிறதா ஒரு வாரம் முன்னாடி இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட போராட்டங்களை ஈரான் பார்த்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா மன்னர் ஷாவ மிகப்பெரிய போராட்டத்து மூலியமா தான் வெளியேத்துனாங்க. அந்த போராட்டத்தை அடக்குறதுக்கு மன்னர் ஷாவும் நிறைய போராடினாரு. அண்ணன் அமெரிக்கா அன்னைக்கு பேக்கப் கொடுத்தே ஒன்னும் உறுப்பு இல்ல, ஓடுறா அப்படின்னா பத்தி விட்டாங்க. அதனால அண்ணன் அமெரிக்காவை பத்தி விடுறதுல கமேனி குரூப்புகளுக்கு ஏற்கனவே முன் அனுபவம் இருக்கு. அதனால ஈஸியா சமாளிச்சிருவார்கள் அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. எல்லாம் ஒரு வாரம் முன்னாடி தான். இப்ப நிலைமை என்ன அப்படின்னா ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சு. கமேனி அவரோட நெருங்கிய வட்டாரம் குடும்ப உறுப்பினர் 20-28 பேரோட ரஷ்யாவுக்கு கிளம்ப முழு அளவுல தயாராயிட்டார். அதாவது பினான்சியலா எல்லாத்தையும் கொண்டு போய் ரஷ்யால சேர்த்துட்டார்கள். ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போற ரூட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கார்கள். 3ல இருந்து 4 ரூட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கார்கள். ஏன்னா போராட்டக்காரர்கள் அமெரிக்காவோட கண் பார்வையில இருந்து தப்பிச்சு போகணுங்கிறக்காக எக்ஸிட் ரூட்டுகளும் சேஃப் ஜோனுக்கு கொண்டு போய் கமேனியை நிறுத்தி இருக்கு. அங்க இருந்து எந்நேரமும் கமேனி தப்பிச்சு போலாம் அப்படிங்கதான். சரி, அவரோட சகாக்கள் ஒரு டசன் ஆட்கள் இருக்கார்கள். ஐஆர்ஜிசி ஆட்கள், கமேனியோட உள்வட்டம் வெளிவட்டம் இந்த மாதிரி நிறைய கூட்டம் இருக்கே அப்படின்னு கேட்டா, அம்புட்டு பயலுகளுக்கு பிரான்ஸ் கதவு திறந்து வச்சிருக்கானாமா. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிறது, கடைசியில இந்த மாதிரி தப்பிச்சு வந்தா நல்ல டாலர்களோட வரான்ல, அதனால கதவை திறந்து வச்சுக்கிறது. பெரிய அளவுல ஈரான்ல இருக்கக்கூடிய ஆட்கள், ஏன்னா நிறைய ஆட்கள் இருக்கார்கள், ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல இருக்காங்க. அந்த அரசாங்கம் விழுந்தாலும் லட்சக்கணக்கான பேர் பணம் படைத்தவர்கள் இருக்காரு. அம்புட்டு பேரும் ஏற்கனவே தயார் நிலையில பிரான்ஸ்ல இருக்காமா. இவர்களுக்கான குடியுரிமை, பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுக்க பிரான்ஸ் அரசாங்கம் தயாரா இருக்கு. பேச்சுவார்த்தை, இவர்களுக்கு வீடு பார்க்கறது, பால் காய்ச்சறது, இந்த மாதிரி அம்புட்டு வேலையிலே இருக்காங்களாமா. இதெல்லாம் சொல்றது வெஸ்டர்ன் மீடியாக்கள் தான். அப்புறம் ஈரான் மீடியாவா சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆட்கள் இல்ல பொய் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. ஆமா ஆமா உண்மைன்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. ஆனா கமேனி தப்பிச்சு ஓடுற நிலைமை தான் இப்ப இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் ஏற்கனவே பல போராட்டங்களை அடக்கி இருக்கு. குறிப்பா மாசா அமேனியோட இறப்பு, அந்த போராட்டம் பெருசா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஏகப்பட்ட போராட்டம். எல்லாத்தையுமே பெரிய அளவு ஈரானோட காவல்துறையே அடக்கிரும். ஒரு ஸ்டேஜ்ல காவல்துறையால முடியாட்டி அப்படின்னா ஐஆர்ஜிசி களத்துல இறங்குவோம். அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள் அடக்கப்படும். அதே சமயம் பேரலரா பசங்களை பிள்ளைங்களை வெளியில விட்டு தொலையாதீங்க அப்படின்னு சொல்லி கமேனி ஆர்டர் கொடுப்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை கையாண்டு போராட்டத்தை அடக்கிடுவார்கள். ஆனா இப்ப போராட்டம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. கவர்மெண்ட் பில்டிங் தீக்கிரையாக்கப்படுது. வீட்டுல எவனுமே இருக்கிறது இல்ல, எல்லாரும் ரோட்ல இருக்காங்க. அதுக்கடுத்து ஐஆர்ஜிசி ஆட்களும் சரி, காவல்துறையும் சரி, மக்களால் இப்ப சுட்டுக் கொல்லப்படுறதாக பல தகவல்கள் வருது. கமேனி அரசாங்கம் இதுவரை 36 பேரை கொன்றுச்சு, 2000 பேரை பிடிச்சு உள்ள வச்சிருக்கு. இது பெரிய தப்பு, கொடுங்கோல் சம்பவம் அப்படின்னு ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல இருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொங்கிட்டாரு. ஏலே அப்படியே பறந்துட்டு தானே இருக்க, பாகிஸ்தானை எட்டி பாரு, அவன் பலுச்சிஸ்தான்ல எம்புட்டு அநியாயம் பண்றான், அவன் கண்ணில் தெரிலையா அப்படின்னு கேட்டோம்னா தெரிலடான்ட்டாங்க. எங்களுக்கு ஈரான் தான் தெரியுது. ஈரான்ல இருக்கிறது பெரிய அநியாய செயல். அமைதி வழியில போராடுறவனை பிடிச்சி உள்ள போடுறான், கொல்றான் அப்படின்ட்டாங்க. அதே சமயம் கமேனி அரசாங்கம் போலீஸ் மேல கை வைக்கிறாங்க, ஐஆர்ஜிசி மேல கை வைக்கிறார்கள் அப்படின்னு அவர்களும் சில ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். இதை விட கொடுமை, ட்ரம்ப் வாழ்கள்னு ஈரான் ரோட்ல இருந்து கத்திவிட்டாங்க. கமேனிக்கு மண்டைக்கு ஏறி இருக்கும். ஃபுட்டேஜ் உண்மை பொய்ங்கிறதுலாம் தெரில, வைரல் ஆகுது, தேடி பாருங்க, உங்க கண்களுக்கும் சிக்கும். இது பூரா அமெரிக்க கைக்கூலிகள் களத்துல இறங்கிட்டாங்க. போராட்ட குழுவுக்கு பேர்ல ஊடுருவி நம்மளோட சிஸ்டத்தையே சிதைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு கமேனி ஒரு பக்கம் சொல்றாரு. கமேனியோட டீம் தப்பிச்சு ஓடுது. இன்னொரு பக்கம் கமேனியோட டீம் களத்துல போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர போராடுது. ரெண்டு விதமான தகவல். இந்த ரெண்டையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அமெரிக்காவோட ஈரானை குறி வச்சு இயங்கக்கூடிய எல்லா ராணுவ பேஸுகளும் முழு உஷார்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா, டக்குன்னு போய் போட்டு தள்ளலாம், கமேனி இருக்கிற இடத்துல பங்கர் பஸ்டர் குண்டை இறக்கிடுவோம், எதுக்கு தப்பிச்சு ஓடுறக்கு, ஆட்டோமேட்டிக்கா போராட்ட குழு கையில நாடு போயிடும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 2 கேங்கா பிரிச்சுக்கலாம், இல்ல 6 கேங்கா கூட ஈராக் மாதிரி பிரிச்சு வச்சிருவோம், இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற ரேஞ்சிலே அமெரிக்காவோட திட்டங்கள் தயாரா இருக்கு. அதனால ஈரான் மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு.
அந்த பிரச்சனை அப்படிங்கிறது கமேனி அரசாங்கம் ஓடி போகுதுங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிருக்கு. அதுக்கடுத்து ஈரான் லிபியாவா மாறுதா இல்ல ஈராக்கா மாறுதாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ணன் அமெரிக்கா காட்டுல ஒரே மழைதான். பிடிக்காத ஆட்களை பூரா விரட்டி விட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் அமெரிக்காவோட திறமை கிடையாது, வர்த்தக தடைகள். அந்த வர்த்தக தடைகளை ஸ்மூத்தா போட்டு உலகத்தை கைக்குள்ள வச்சுக்கிற வரையும் அமெரிக்காவை எதிர்க்கிற நாடுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி சிரமங்களை சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.